ஆசியான் வட்டாரம் அதன் வீரியத்தை இழந்துவிட்டதாகவும் சரிவை நோக்கி பயணிப்பதாகவும் மேற்கத்திய ஆய்வாளர்கள் அண்மைய காலமாக கூறி வருகின்றனர். சீனாவின் உற்பத்தி மேலாதிக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலி மறுசீரமைப்பு மற்றும் அமெரிக்காவின் உயரிய வட்டி விகிதங்கள் ஆசியானின் போட்டித்தன்மையை அரித்துவிட்டதாக அவர்கள் வாதங்களை அடுக்குகின்றனர். ஆனால் இது முழுக்க முழுக்க ஆசியானை குறைத்து மதிப்பீடும் செயலாகும் என்பதே உள்ளூர் ஆய்வாளர்களின் கருத்தாகும். உண்மையில் ஆசியான் அதன் கர்ஜனையை இழக்கவில்லை. மாறாக மலேசியாவின் தலைமையில் உலக பொருளாதாரத்தில் ஆசியான் தனது போக்கை சரி செய்து கொண்டிருக்கிறது. சிலர் நினைத்துக் கொண்டிருப்பது போல் உலக பொருளாதாரத்தில் ஆசியான் ஒன்றும் செயலற்ற பார்வையாளர் கிடையாது. காரணம், ஆப்பிள், சாம்சங் போன்ற உலக பெருநிறுவனங்களின் படையெடுப்பு, மோட்டார் வாகன உற்பத்தி, மின்சார வாகனங்கள், மின்னியல் பொருட்கள் தயாரிப்பு போன்றவற்றில் முன்னணி வகிப்பது என ஆசியானின் விநியோக சங்கிலியின் பரிணாம வளர்ச்சி மலைக்க வைக்கிறது. சீனாவால் ஆசியானுக்கு அழுத்தம் வருவதில்லை. ஆசியானை நம்பியே சீனா என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது என பார்க்கிம்பேங் மற்றும் CWC தங்களது கட்டுரையில் கூறியிருக்கின்றனர். 2023 மட்டுமே இந்தியா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்க வட்டாரங்களை பின்னுக்கு தள்ளி $150 பில்லியன் நேரடி அந்நிய முதலீடாக ஆசியான் ஈர்த்துள்ளது. ஆக இந்த 2025 ஆசியான் தலைவராக மலேசியா ஆசியானின் கூட்டு பொருளாதார மறுமலர்ச்சிக்கு தலைமை தாங்குவது மட்டுமல்லாமல் அதன் உந்து சக்தியாக அதன் நிலையை பாதுகாக்கும் கடப்பாட்டை கொண்டுள்ளது. இந்நிலையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 3 வியூக திட்டங்கள் மூலம் ஆசியானின் கனவை நிறைவேற்ற முடியும். ஜோஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை உலக முதலீட்டின் முக்கிய மையமாக்குவது, மத்திய கிழக்கு நாடுகளின் எரிசக்தி முதலீட்டை அதிகரிப்பது, உலகளாவிய சிப் தொழில்துறையில் ஆசியானின் இடத்தை வலுப்படுத்துவது ஆகியவையே அம்மூன்று அம்சங்களாகும். மலேசியா ஆசியானின் பொருளாதார தலைவராக இருக்க வேண்டும், பின் தொடர்பவராக அல்ல. இது தேசிய நலன்கள் மட்டுமல்ல. 2026, 2027 பொது தேர்தலுக்கு முன்னதாக அன்வாரின் நிர்வாகம் எவ்வாறு பொருளாதார தலைமையை நிரூபிக்க முடியும் என்பது பற்றியது. ஆக இந்த 2025 ஆண்டு ஆசியானை உலகமே உற்று நோக்கும். ஆசியானின் திசை மலேசியாவின் தலைமைத்துவத்தால் தீர்மானிக்கப்படும் என்பது மட்டும் உறுதி. புதிய பள்ளி தவணை தொடங்கவிருப்பதை முன்னிட்டு பர்சாத்து கட்சியின் நெகிரி செம்பிலான் ஜெராம் படாங் சட்டமன்ற ஒருங்கிணைப்பு குழு பள்ளிக்கு திரும்பலாம் எனும் நல்லெண்ண திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. மாநிலம் முழுவதும் வசதி குறைந்த மாணவர்களுக்கு 4000 இலவச பள்ளி பைகளை வழங்குவதே அத்திட்டமாகும். அவ்வகையில் ஜெராம் படாங்கில் 1000 பள்ளி பைகள் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக நேற்று ஃபெல்டா பாலுங் 1 மற்றும் பாலுங் 2 குடியேற்ற பகுதிகளில் இலவச பள்ளி பைகள் விநியோகிக்கப்பட்டன. ஜெராம் படாங் சட்டமன்றத்திற்கான கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் டத்தோ ஆர் ஸ்ரீ சஞ்சீவின் தலைமையிலான குழு அதில் களமிறங்கியது. ஒரு சிலரால் இலவச கல்வி எல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவிக்கப்பட்டன. ஆனால் இன்றோ பள்ளி கட்டணங்களே உயர்ந்து பெற்றோர்களுக்கு சுமையாகிவிட்டன. வசதியான சூழலில் கல்வி கற்பது ஒவ்வொரு மாணவரின் சம உரிமையாகும். ஆக இந்த இலவச பள்ளி பைகள் ஒரு சிறிய உதவியாகினும் பள்ளி திறந்ததும் மாணவர்கள் உற்சாகமாக செல்ல துணை புரியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கடைசி கட்டமாக இன்று பஹாவில் இந்த இலவச பள்ளி பைகள் வழங்கப்படும் என டத்தோ சஞ்சீவன் கூறினார். $2.6 மில்லியன் ரிங்கெட்டை உட்படுத்திய போலி கோரிக்கை தொடர்பில் பெரு நிறுவனம் ஒன்றின் தலைமை செயலதிகாரியும் ஒரு நிறுவன இயக்குநரும் கைதாகியுள்ளனர். வியாழக்கிழமை புத்ராஜயாவில் வாக்குமூலம் அளிக்க வந்தபோது இருவரையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்தது. 60 வயது அந்த CEOவும் 40 வயதிலான நிறுவன இயக்குநரான பெண்ணும் சேர்ந்து நிறுவனம் ஒன்றின் நிதியில் இருந்து அந்த 2.6 மில்லியன் ரிங்கெட்டை மீட்க போலி கோரிக்கைகளை சமர்ப்பித்துள்ளனர். அப்பெரும் தொகை பின்னர் அம்மாது வேலை செய்யும் நிறுவனத்தின் வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டதும் விசாரணையில் கண்டறியப்பட்டது.
இதையடுத்து பிப்ரவரி 17 வரை விசாரணைக்காக அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதே சம்பவம் தொடர்பில் முன்னதாக டத்தோ பட்டம் கொண்ட ஒருவர் உள்ளிட்ட 4 வரை MACC கைது செய்தது. அந்த டத்தோ பிப்ரவரி 17 வரையிலும் மற்ற 3 நாளை வரையிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்து பணிப்படையின் மேற்பார்வையில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தைப்பூசம் உள்ளிட்ட சமய விழாக்களில் அதிகமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இது தமக்கு பெருமிதம் அளிப்பதாக அரசு சாரா இயக்க ஆலய ஒருங்கிணைப்பு தலைவரும் ஸ்லாங்கோர் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் கூறினார். குறிப்பாக சமயத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை இந்து பணிப்படை துணிச்சலாக எதிர்கொண்டது, அதனை மக்கள் ஏற்றுக்கொண்டதும் மகிழ்ச்சியே. இதனால் விழா காலங்களில் சமயத்தை இழிவுபடுத்தும் பல நடவடிக்கைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. கிடா சுங்கைப்புத்தானி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் நூலகத்தில் நடைபெற்ற இந்து பணிப்படையின் 13வது ஆண்டு நிகழ்வுக்கு தலைமை தாங்கி பேசிய போது டாக்டர் குணராஜ் அவ்வாறு கூறினார். பணிப்படையினரில் சுங்கைப்புத்தானி பணிப்படை தனித்துவம் வாய்ந்திருப்பதாகவும் அவர் பாராட்டினார். GM Indians பெருமிடன் வழங்கும் ஸ்லாங்கர் குளோபல் பாலிவுட் பஜார் அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 26 பிப்ரவரியிலிருந்து 2 மார்ச் வரை ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோரில். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட் பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோரில். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஜோஹர் குலுவாங் மக்கோத்தா ரவுண்டபோட் வளைவை வெள்ளை நிற பருடுவா அக்ஸியா கார் நூற்றுக்கணக்கான தடவை சுற்றி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டபுள் சிக்னல் சமிஞ்சையுடன் அக்கார் ரவுண்டபோட்டை சுற்றி வருவது வைரலான 57 வினாடி வீடியோவில் தெரிந்தது. காலையில் இருந்து இரவு வரை அதே ரவுண்டபோட்டை அக்கார் சுற்றி வந்ததாக நேரில் பார்த்த ஒருவர் வைரலான பேஸ்புக் பதிவின் கீழ் கருத்து பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நிலைமையை கட்டுப்படுத்த கடைசியில் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். சில போலீஸ்காரர்கள் அந்த ரவுண்டபோட் ஓரமாக போக்குவரத்து சீராக இருப்பதை உறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்ததை வீடியோவில் காண முடிந்தது. தொடர்ந்து சுற்றி வருவதில் இருந்து அக்காரோட்டியை போலீசார் ஒரு வழியாக தடுத்து நிறுத்தியதாக தெரிகிறது. அச்சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை என கெலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் பஹ்ரீன் மொமாட்னோ கூறினார். எனினும் அக்காரோட்டி எதனால் ரவுண்டபோட்டை அத்தனை தடவை சுற்றினார் என்பது உட்பட மேற்கொண்டு தகவல் எதனையும் போலீசார் தெரிவிக்கவில்லை. அமெரிக்காவின் தைபோன் இடைநிலை ஏவுகணையை திரும்ப பெறுமாறு பிலிப்பீன்ஸை சீனா வலியுறுத்தியுள்ளது. ஏவுகணை அமைப்பை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அந்த தென்கிழக்காசிய நாடு அதன் வாக்குறுதிகளை மீறுவதாக பெய்ஜிங் குற்றம் சாட்டியது. இந்த ஏவுகணை அமைப்பு ஆசியாவில் பலவிதமான கப்பல் எதிர்ப்பு ஆயுதங்களை குவிக்கும் அமெரிக்காவின் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். 2024 பயிற்சியின் போது முதலில் அந்த ஏவுகணை பயன்படுத்தப்பட்ட போதே அதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் பிலிப்பீன்ஸ் தனது தேச பாதுகாப்பை மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் புவிசார் அரசியல் மோதல் மற்றும் ஆயுத போட்டியின் அபாயங்களை இவ்வட்டாரத்திற்குள் அறிமுகப்படுத்துவதாக சீன பாதுகாப்பு அமைச்சு குற்றம் சாட்டியது. அந்த தைபோன் ஏவுகணை அமைப்பு ஒரு தற்காப்பு நடவடிக்கை மட்டுமே என்பதுடன் அதனை மீட்டுக் கொள்வதாக ஒருபோதும் தாங்கள் வாக்குறுதி அளிக்கவில்லை என்றும் பிலிப்பீன்ஸ் கூறியிருந்ததற்கு பதிலடியாக பெய்ஜிங் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் வரை ஏவுகணைகளை ஏவக்கூடிய இந்த தைபோன் பல்நோக்கு ஏவுகணை அமைப்பை அமெரிக்க ராணுவம் கடந்த மாதம் பிலிப்பீன்ஸில் உள்ள லாவோக் விமான நிலையத்தில் இருந்து லூசோன் தீவில் உள்ள மற்றொரு தளத்திற்கு மாற்றியது. பிலிப்பீன்ஸில் இருந்து சீனாவையும் ரஷ்யாவையும் குறிவைத்து தாக்கும் ஆற்றலை அது பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். நேற்று ஜோஹர் பாலத்தில் நட்ட நடு சாலையில் சண்டையிட்டுக் கொண்ட 2 ஆடவர்களை போலீஸ் அடையாளம் கண்டு வருகிறது. பேஸ்புக்கில் வைரலான வீடியோ தொடர்பில் விசாரணை தொடங்கி இருப்பதாக தேன் ஜோஹர் பாரு போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவுப் சலாமாட் கூறினார். நேரில் பார்த்த சாட்சிகளும் கண்டறியப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 2 ஆடவர்கள் கைகலப்பில் ஈடுபடும் 10 வினாடி வீடியோ லாரி ஓட்டுநர் ஒருவரால் பதிவு செய்யப்பட்டு முன்னதாக வைரலானது. 2 டொயோட்டா வெல்ஃபயர் MPV வாகனங்களில் இருந்து இறங்கி வந்த இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு
பின்னர் ஒருவரை ஒருவர் குத்திக் கொண்டனர். உடனடியாக மற்ற வாகன ஓட்டிகள் தலையிட்டு அவர்களை விலக்கிவிட்டனர். அவ்வீடியோ சிங்கப்பூர் வலைத்தள வாசிகள் மத்தியிலும் வைரலாகி பலவித கருத்துக்களை பெற்று வருகிறது. ஜோஹர் பாரு தாமன் பிலாங்கி ஜாலான் கூனிங்கில் நேற்று மாலை பெரிய மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்ததில் 15 வாகனங்கள் சேதமுற்றன. 2 வணிக தளங்களும் அதில் பாதிக்கப்பட்டன. சுமார் 1 மணி நேரத்திற்கு பெய்த கனமழையும் வீசிய புயல் காற்றுமே மரம் சாய்ந்ததற்கு காரணம் என மாநில தீயணைப்பு மீட்புக்குழு தெரிவித்தது. மாலை 5 மணி அளவில் தகவல் கிடைத்து 10 பேர் கொண்ட குழு சம்பவ இடம் விரைந்தது. மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தி அக்குழு வாகனங்களை மீட்டது. அச்சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தீயணைப்புத்துறை உறுதிப்படுத்தியது.